இருக்கோம். அதனால் இந்த கூட்டணி கட்சிகள் வர்றது எங்களுக்கு கூடுதல் பலமே ஒழிய அந்த கூட்டணி கட்சிகளால் தான் நாங்கள் வெற்றி பெறுறோன்ற நிலைமை கிடையாது. இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு போர்க்குரல் உயர்த்துறாரு. என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமை வந்து செல்லாது அப்படிங்கிறாரு இல்லைங்களா? இது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தானே உருவாக்கும். இல்லை, அது அவங்க செல்லுதா செல்லலையா, அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது நீங்க திமுக திருமாவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டப்போ, அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லி. அது உண்மைதானே, அரசியலில் எது வேணால் நடக்கலாம். அவங்க அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் ஒரே கூட்டத்தில் கூட வரலாம்ல. இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி நடக்க சொல்ல இவங்க வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்கே ஒரு மேடையை போட்டு அது ஒரு தின்ன மாதிரி அதில் ஏறி நின்று எல்லாரும் உங்கள் குறைய சொல்லுங்கள், நான் தீர்க்க வந்திருக்கேன், அடுத்து நான் தான் ஆட்சிக்கு வர போகிறேன், இதை பாரு ஒரு பொட்டி, இந்த பொட்டியில் பாரு ஒரு தொண்டி, அந்த தொண்டியில் நீங்கள் எழுதி போடுங்க, அதை போட்டவுடனே நான் பாரு ஒரு பூட்டு வச்சுருக்கேன், அதை பூட்டு அதில் பாரு ஒரு சாவி, அந்த சாவியை பூட்டு அதை ஏதோன்னு என் பாக்கெட்டில் போட்டுப்பேன், ஆட்சிக்கு வந்த 100 நாளில் அதெல்லாம் தீத்துருவோன்னு சொன்னார்ல, அது எங்கே போச்சு? இன்னைக்கு முதலமைச்சர் தான் ஒரு சுயநினைவு இல்லாத இருக்கிறாரோன்னு ஒரு சந்தேகம் வருதுன்னா அந்த கூட இருக்கிற அதிகாரிங்க, அவங்களுக்கு திட்டம் போட்டு கொடுக்குற முட்டாளுங்க, அவங்க வியூக வகுப்பாளர்கள் இவ்வளோ ஒரு கேவலமானவனாக இருப்பானா? இப்போ வந்து மடிக்கணினி கொடுக்குறதா இருக்கட்டும், இப்போ வந்து 3000 பொங்கலுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எப்படி நல்லதுன்னு சொல்லுவீங்க? முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க படிப்பாங்க, படிக்கிறதுக்கு அது பயன்படும், அவங்க கல்விக்கினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படும், அவங்களுக்கு ஓட்டு இருக்காது, இவங்களுக்கு ஓட்டு இருக்குது, இவங்க வயசு வந்து 21 ஆயிடுச்சு, அதனால் அவங்க ஓட்டு போடுற தகுதி வந்துருச்சு. ஸ்டாலின் உலகத்திலே இல்லாத அதிசய பிறவி. இவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து உதவித்தொகை இல்லை, உரிமை தொகை, பெண்களுடைய உரிமை தொகை. பெண்களுடைய உரிமை தொகைன்னா எல்லா பெண்களுக்கும் அந்த உரிமை இருக்கணுமா இல்லையா? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திருமிகு ஆவடி குமார் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அதிமுக பாமக கூட்டணி இப்போ சமீபத்தில் உறுதியாகி இருக்குது. பாமகவுக்கு 12 மாவட்டங்கள்ல தன்னுடைய வாக்குகள் அப்படிங்கிறது வந்து ஒரு வலுவான இடத்துல இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து நாங்கள் தேர்தலில் இந்த 26 தேர்தலை சந்திப்பதற்குரிய அனைத்து முயற்சிகளும் செய்துட்ருக்கோம். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. இப்போ கடந்த முறை கூட அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு தான் இருந்தாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் கூட. அதனால் எப்போவுமே எங்களுக்கு வந்து அவங்க தொடர்ந்து ஆதரவாக தான் இருந்திருக்காங்க. அதனால் இது ஒன்றும் புதுமையான கூட்டணி இல்லை, எங்களுடைய எதிர்பார்ப்பு தான் அது. அதை வந்து அந்த கூட்டணி உறுதிப்படுத்தியிருக்கோம், அவ்வளோதான். பாமகவினுடைய கட்சியில் பார்த்தீங்கன்னா பிளவு ஏற்பட்டிருக்குது இல்லைங்களா? இப்போ ஒரு பக்கம் அன்புமணி அவர்களுடைய அணி, இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்களுடைய அணி. இது ரெண்டும் பிளவாக இருக்கக்கூடிய நிலையில் எப்படி முழுமையாக ஒரு வாக்குகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு விழுகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவங்க முழுமையாக எப்படி விழுன்றது வேற, அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், அவங்க அப்பா மகனுக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் அது வேற. அதை அவங்க பார்த்துப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியை வலிமையாக்குவதற்கு எங்கள் எதிர்ப்பு ஓட்டுகள், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில் ஒரு பகுதி தானே தவிர, இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வியூகத்தில் ஒன்று. அதனால் இதை வந்து அதிலிருந்து முழுமையாக வருதா இல்லை பாதி வருதா, அவங்களுக்கு எவ்வளோ வாக்கு இருக்குன்றதெல்லாம் எங்களுடைய நோக்கு இல்லை. திமுக ஒரு கூட்டணி திமுக பொதுவாகவே திமுகவுக்கு பலம் இல்லை, அவங்க வந்து கூட்டணி தான் பலம்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு திமுக கூட நிறைய கட்சிகள் இருக்குது அப்படின்னு ஒரு மாயத்தோற்றத்தை ஊடகங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு மக்கள் ஒரு சிலர் வந்து அவங்ககிட்ட நிறைய கூட்டணி இருக்குது, அதனால் அவங்க வெற்றி பெற்றுவாங்கன்ற எண்ணத்துக்கு இந்த ஊடக மாஃபியாக்கள் உருவாக்கிய பிம்பம் இன்றைக்கி ஒரு களத்தில் ஒரு சில இடங்களில் சலசலப்புகளை உருவாக்குன்ற நிலைமை இருக்குது. அதனால் நாங்களும் கூட்டணி அமைச்சோன்றதுக்காக நாங்கள் இன்றைக்கி கூட்டணியை அமைக்க வேண்டிய தேவைக்கு ஆளாகியிருக்கோம்.
அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்று வெற்றி பெறுகின்ற வலிமையும் அதற்குரிய கட்சிக்குரிய கட்டமைப்பும் மக்களுடைய ஆதரவும் எப்பவும் இருக்குது. அதை தமிழ்நாட்டு அரசியலில் இது வரைக்கும் எந்த கட்சியும் தனியார் நின்று போட்டியிட்டதில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தனித்து நின்று போட்டியிட்டு எல்லா தொகுதிகளிலும் களம் காணுகின்ற ஒரு வலிமையும் கட்சி கட்டமைப்பும் உள்ள கட்சியாக இருக்குது. அதனால் எங்களுக்கு எங்களுடைய வெற்றி மேலே எந்த ஐயமும் இல்லை. தேர்தலில் போட்டியிடுறதுக்கு எல்லா தொகுதியிலும் எங்களுக்கு வலிமையான வேட்பாளர்களும் கட்சி கட்டமைப்பும் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணின்றது ஒரு தேர்தல் முடிவுகளை உருவாக்குகின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால நாங்களும் அதோட ஒத்துப்போக வேண்டிய நிலைக்கு இன்றைக்கி கூட்டணி அமைச்சிருக்கோம். அதனால் இந்த கூட்டணி கட்சிகள் வர்றது எங்களுக்கு கூடுதல் பலமே ஒழிய அந்த கூட்டணி கட்சிகளால் தான் நாங்கள் வெற்றி பெறுறோன்ற நிலைமை கிடையாது. இப்போ ராமதாஸ் அவர்கள் ஒரு போர்க்குரல் உயர்த்துறாரு. என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமை செல்லாது அப்படிங்கிறாரு இல்லைங்களா? இது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தானே உருவாக்கும். இல்லை, அது அவங்க செல்லுதா செல்லலையா, அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, அவங்க கட்சின்றதெல்லாம் அது அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் தலையிட முடியாது. அது எங்களுடைய வேலையும் இல்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த வகையான ஆதரவு இந்த கூட்டணிக்கு கிடைத்தாலும் அதை ஏற்று நாங்கள் எங்களுடைய கூட்டணியை வலிமைப்படுத்தியிருக்கிறோம். அதனால் நாங்கள் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் அது அவங்க பார்த்துப்பாங்க. அதே சமயம் எங்களுக்கான ஆதரவை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆதரித்தாலும் அவங்களோட கூட்டணி பேச வேண்டிய நிலை ஏற்படுகின்ற கூட அதையும் பேச தான் செய்வோம். எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு என்ற நிலையை அவங்க எடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவங்கள அழைக்கிறதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, அதாவது நீங்கள் திமுக திருமாவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டப்போ, அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லி. அது உண்மைதானே, அரசியலில் எது வேணால் நடக்கலாம். அவங்க அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் ஒரே கூட்டணியில் கூட வரலாம்ல. நீங்கள் அப்படியும் எடுத்துக்கூடாது. அதனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி சேர்ற ஒரு முடிவில் இருந்தப்போ திடீர்னு அடுத்த நாள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்க முடிவெடுத்தாங்க. அதனால் எந்த நேரத்தில் வேணால் அது முடிவெடுப்பாங்க. அதனால் தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்குள்ளே இதெல்லாம் ஒரு சமநிலைக்கு வரும். அது வரைக்கும் அவங்க எல்லா கட்சியோடும் போய் அவங்களுடைய வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்கு என்னென்ன கட்சிகள் அவங்கள அடைக்கிறாங்களோ அவங்ககிட்ட பேசத்தானே செய்வாங்க. தலித் மக்கள் இப்போதைக்கு திமுகவினுடைய ஆட்சி மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. அந்த வாக்குகள் அதிமுக பக்கம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கோம். அதே மாதிரி கட்சியிலையும் பல வாய்ப்புகள் நாங்கள் தந்திருக்கோம். இன்றைக்கு எங்கள் கட்சியை ஒரு எந்த மக்களுக்கும் எதிரான கட்சின்னு சொல்லவே முடியாது. அது மத ரீதியாக இருந்தாலும் ஜாதிய ரீதியாக அல்லது மாவட்டங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மனப்போக்கில் உள்ளவங்க கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருத்தருக்கு அனுசரணையாக இருந்தது, ஒருத்தருக்கு எதிர்ப்பாக இருந்ததுன்னெலாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு மனிதநேயமிக்க தலைவராக இருந்து இந்த கட்சியை உருவாக்கினார். அதன் அடிப்படையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த ஜாதி மத பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மக்கள் தலைவியாக அவங்க தொடர்ந்து இருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டனாக இருந்து ஒரு சாதாரண கிராமத்து விவசாயியாக இருந்து இன்றைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற நிலைக்கு உயர்ந்திருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதே நிலை தான் இன்றைக்கி கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற நிலையில் எடப்பாடியாரை அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற நிர்வாகிகள் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. அதனால் இது எதுவுமே எங்களுக்கு ஜாதிய உணர்வோடு அல்லது ஜாதிய சிந்தனையோடு மத சிந்தனையோடு எங்கள் கட்சியில் எந்த நடவடிக்கை யாரும் ஈடுபடுறதில்லை. அப்படிப்பட்டவங்களை நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. அதனால் எங்களுக்கு எப்பவுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, விடுபட்ட மக்களுடைய குரலாக தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய குரல் இருந்தது. அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரலாகவும் இன்னைக்கு வரைக்கும் ஒழிச்சிட்ருக்கு. எனக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த மத சண்டை ஜாதி சண்டை வந்தால் அந்த இடத்துல களத்தில் நிற்கிற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு
பாபர் மசூதி பிரச்சனை வந்து இந்தியாவே பற்றி எறிந்த போது கூட தமிழ்நாடு அமைதி பூங்காவாக வச்சிருந்த ஆட்சி நடத்தது புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்திலையும் இருந்தது. அதனால் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காத அந்த மத ரீதியான பாகுபாடுகள் இல்லாத ஒரு மாநிலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே இருந்திருக்கு. அது போலவே இன்னைக்கு இந்தியாவிலேயே 69 இடஒதுக்கீடு விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை 69 சதவீத இடஒதுக்கீட்டை உருவாக்கி அதை மத்திய 9வது அட்டவணையில் அரசமைப்பு சட்டத்தில் 9வது அட்டவணையில் சேர்த்து அதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்தி தந்தாங்க. இப்படி ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒரு சமூக ரீதியான பாதுகாப்பை சமத்துவத்தை உருவாக்கின கட்சி. அதனால் எப்பவுமே அடித்தட்டு மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணக்கமாகவும் அனுசரணையாகவும் இருந்திருக்காங்க, இருப்பாங்க. அவங்களுக்கு உரிய பாதுகாப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவும் தந்திருக்கு, தரும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நேரடியாக சந்திச்சாங்க. இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தமிழ்நாட்டில் ஒரு கொள்ளையடிப்பதையே குலத்தொழிலாக வைத்துக்கொண்டு ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் ஏறத்தாழ இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் ஊழல், அரசு பணம் கொள்ளை போகிறது. இந்த கொள்ளையடித்த பணத்தில் இந்த ஒரு குடும்பம் கொண்டு போய் உலகத்தில் பல நாடுகளில் பதுக்கி வைத்திருக்கிறது என்பது இன்றைக்கு பரவலாக இருக்கின்ற குற்றச்சாட்டு. இதை தான் மத்திய இடி விசாரணையிலிருந்து கண்டறிந்து அவங்க ஆவணங்களோடு புகாராக தந்திருக்காங்க. அந்த புகாரை கூட பதிவு செய்ய முடியாத நிலையில் இன்னைக்கு தமிழ்நாடு ஆட்சியும் காவல்துறையும் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு தொடர்ந்து அவர்கள் அரசு பணத்தை விரயமாக்குவதோடு இந்த வெற்று விளம்பரங்களை அவர்கள் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க செய்கிற அந்த வெற்று பந்தாவுக்கு இன்றைக்கி ஃபோட்டோ ஷூட் நடத்துறது, ஒப்பனை செஞ்சுக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறது, இந்த மாதிரி விழாக்கள் நடத்துறது, இதையெல்லாம் அரசு பணத்தில் இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. அரசு பணத்தில் இருக்கிற பணத்தில் செலவு பண்ணாங்கலாம் பரவாயில்ல, ஆனால் இதுக்காக கடன் வாங்குகிறாங்க. உலகத்திலேயே கடன் வாங்கி போஸ்டர் ஓட்டுற ஒரே கரகாட்ட கோஷ்டி இன்றைக்கி ஸ்டாலின் கோஷ்டின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி காமெடி ஆகிப்போச்சு. இவங்க இன்றைக்கி தமிழ்நாடு தோன்றிய மாநிலம் உருவானதிலிருந்து வாங்கின கடனை விட இன்றைக்கி அதுக்கு இணையாக இன்றைக்கி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி எந்த காலத்துலையும் இல்லாத கடனை இந்த 4.5 வருஷத்தில் வாங்கியிருக்காங்க. சரி, இந்த கடனை ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பத்திரிகை நிருபர்கள் கேட்குறாங்க. இந்த நெறியாளர் கேட்ட உடனே இவங்க வச்சுருக்க மத்திய மாநில திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் சொல்கிறாரு, கடன் வாங்கினா என்ன, உனக்கு என்ன, நீயா கொடுக்க போகிற, ஸ்டாலின் தானே அவங்க வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து கொடுக்க போகிறாருன்றாரு. இப்படி ஒரு பொறுப்பற்ற போக்கிரித்தனமான நிர்வாகம். ஒரு இன்னைக்கு மக்கள் ஒவ்வொரு தலையிலையும் இன்னைக்கு கடனை சுமத்திட்டு அதை பற்றி கேட்டால் அந்த கடனை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ஊதாரி செலவு பண்ணுறீங்க, வெற்று விளம்பரங்களுக்கு செலவழிக்கிறீங்க, இன்றைக்கு உங்களுடைய போலியான திட்டங்களை விளம்பரப்படுத்துவதற்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கும் அந்த பணத்தை பயன்படுத்துகிறீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்டால் அவங்கள மிரட்டுறாரு. நீ யார் கேட்கறதுக்கு, உனக்கு என்ன, நீயா கொடுக்க போகிற. இதெல்லாம் ஒரு அரசாங்கத்தினுடைய எவ்வளவு பெரிய ஒரு மோசமான மனநிலையில் அவருடைய நிர்வாகம் இருக்குன்னு பார்த்துங்க. இன்றைக்கி ஏதோ மன்னர் ஆட்சியில் மன்னர் செஞ்சார்னா ஐயா எஜமானி நீங்கள் சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அடிமைகளாக இருந்ததை போல் ஸ்டாலின் ராஜராஜ சோழனை போலவும் அவங்க பையன் உதயநிதி ராஜேந்திர சோழனை போலவும் இவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதோ மன்னர் ஆட்சி நடக்குது, மன்னர் விருப்பப்பட்டதெல்லாம் இந்த நாட்டில் நடைமுறைக்கு வரும், அவர் எங்கே கடன் வாங்கினாலும் என்ன பண்ணாலும் அதை யாரும் மக்கள்லாம் கேட்கக்கூடாது, அவர் சொல்கிறதெல்லாம் வேத வாக்கு நடிச்சிட்டு மக்கள் அவருக்கு அடிமையாக கொத்தடிமையாக இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லை, அவங்க உருவாக்கின அதிகாரிகளும் அப்படி தான் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு பொருளாதார புடிங்கன்னு சொல்லி அந்த ஜெயரஞ்சனை இன்னைக்கு திட்டக்குழு துணைத் தலைவராக போட்டு இந்த 4.25 வருஷத்தில் அவர் செஞ்சது என்ன, தமிழ்நாட்டை 4000 கோடி இருந்த கடனை இன்றைக்கி 10,000 கோடி கொண்டு வந்துட்டார். இதை செஞ்சுட்டு ஏன் கடன் வாங்கினீங்கன்னா ஒரு வெக்கம் இல்லாமல், ஒரு பொறுப்பு இல்லாமல், ஒரு தற்குறித்தனமாக அவர் சொல்கிறாருன்னா அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க.
இன்னைக்கு இவங்க இப்போ இந்த 2-3 நாள் அறிவித்த திட்டத்தை பாருங்க. ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த மகளிர் சுய உதவி குழுக்கெல்லாம் போய் வீடு வீடாக இந்த அரசனுடைய சாதனைகள்லாம் போய் சேர்ந்துதானு சென்சஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கு 44 கோடி ஒதுக்குறாங்க. இந்த மகளிர் அவங்களுக்கு 600 ரூபா கொடுத்து ஒவ்வொருத்தரும் 50 வீட்டை வந்து சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு 44 கோடி ஒதுக்குறாங்க. அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு திட்டத்தை தொடங்குறதா அறிவிப்பு வந்திருக்கு. அந்த திட்டத்தில் என்ன உங்கள் கனவை சொல்லுங்களோ என்னவோ அவங்க கனவை அதுக்கு 50 கோடி கேட்டால் திமுக காரனெல்லாம் மகளிர் சுய உதவி கொடுக்கணும் பெண்கள் அனுப்புறது அதுக்கு 44 கோடி, ஆண்கள் அனுப்புறதுக்கு வந்து தொண்டு நிறுவனங்கள் சொல்லி அதுக்கு 50 கோடி. இப்படி திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை செய்யறதுக்கு அவங்க தேர்தலை வந்து திமுகன்னு சொல்லி போய் மக்களை அணுக முடியாத மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அரசு பணத்தில் அரசு பேரை சொல்லி இன்னைக்கு தொண்டு நிறுவனங்கள் மகளிர் சுய குழுக்கள்னு சொல்லி இன்னைக்கு ஏறத்தாழ 50 அது ஒரு 44 எல்லாம் சேர்த்தா அது ஒரு 100 கோடி ரூபாய் இன்னைக்கு 2 நாளில் அந்த இவங்களுடைய விளம்பரத்துக்காக செலவழிச்சிருக்காங்க. இது இல்லாமல் அதுக்கு பக்கமாக விளம்பரம் விழாக்கள் இதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணுறாங்க. நான் இன்னைக்கு உங்களுடைய கனவை சொல்லுங்கள்னா இதை என்ன முதலமைச்சருக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சான்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? ஏற்கனவே வந்து இடைநிலை ஆசிரியர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு 15-16 நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை அவங்க எங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கன்னு செய்யுங்கன்னு கூட கேட்கல. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னீங்களே அதை செஞ்சீங்களா? 4.25 வருஷமாக நீங்கள் 4.5 வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்க, அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போராட்டம் நடத்தப்போ எங்கள் போராட்ட காலத்துக்கு வந்து இது வந்து உங்களுடைய கோரிக்கை இல்லை எங்களுடைய கோரிக்கைன்னு ஏற்றுக்கிட்டு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொன்னீங்க. எங்கள் சங்கம் கேட்ட கோரிக்கையை கூட நீங்கள் பொருட்படுத்த வேணாம். நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோன்னு சொன்னீங்க. அதை நம்பி நான் உங்களுக்கு வாக்களித்தோம். எங்களுடைய குடும்பம் வாக்களித்ததில் அதை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தேவையான அத்தனை பணியை நாங்கள் செஞ்சு உங்களை வெற்றி பெற வச்சோம். 100 நாளில் செய்வோன்னு சொன்னீங்க. இன்றைக்கி இன்னும் 100 நாளில் ஆட்சி விட்டு ஓட போகிறீங்க. இப்போ கூட செய்யலைன்னா நாங்கள் வந்து எங்களை ஏமாத்திட்டீங்க, அதனால் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதை போய் சொல்ல முடியல. ஆனால் இவர் கனவு சொன்னால் செஞ்சிருவாராம். இன்னும் 100 நாளுக்கு அப்புறம் ஸ்டாலினுடைய கனவு காண முடியாது. இவங்க சிறையிலையும் இதை வழக்குலையும் சிக்கிட்டு இவங்க போய் கனவு காண்ற நிலையிலே இருக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட போய் யார் கனவு சொல்கிறது? ஒரு முதலமைச்சராக இருக்க சொல்லியே அவங்க இன்னைக்கு அந்த போராடுகின்ற செவிலியர்கள் சொன்னது போல ஓட்டு கேட்க மட்டும் வந்தார், எங்கள் கூட்டத்துக்கு வந்து உங்களுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்றுப்புன்னு சொன்னார், எப்போ வேணா வந்து எங்களை பார்க்கலான்னு சொன்னார். இன்றைக்கி அந்த ஸ்டாலின் வரமாட்டாரா? அவரை நம்பி தானே ஓட்டு போட்டோம், அவர் எங்கே போனார்னு சொல்லி அந்த செவிலியர்கள் இன்றைக்கி ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. அவங்கள போய் பார்க்கறதுக்கு முடியல. இவர் கனவு காண்றவங்கள போய் பார்ப்பேன்னா இது என்ன லூசுத்தனமான ஒரு வேலை. இன்றைக்கி சாதாரணமாக நம்ம தூக்கத்தில் கனவு கண்டா கூட அதை முழிச்சா அந்த கனவு மறைஞ்சு போயிடும். அதையே முழிச்சா நம்ம வந்து என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு முதலமைச்சர் இந்த கனவு இவங்க காண்ற கனவெல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு கோமாளித்தனமான இன்றைக்கி இதை செஞ்சுக்கிட்டு அதுக்கு 50 கோடி ஒதுக்குனா நான் கேட்குறேன். இதுக்கு முன்னால் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் போன மாதம் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். என்ன திட்டம்? உங்களோட ஸ்டாலின் திட்டம் வந்தது இல்லை. அந்த திட்டத்தினுடைய பணி என்ன? எதுக்கு அந்த திட்டம் வந்தது? ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் உங்ககிட்ட என்ன குறை அதை கேட்கறத சரி பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட மனு வாங்கிறது. அதிகார அலுவலகங்களில் வந்து கொடுத்த மனுக்கெல்லாம் தூக்கி நாங்கள் குப்பையில் போட்டோம். அதனால் நீங்கள் புதுசாக வந்து நான் உங்கள் வீடு தேடி வந்து என்ன குறைன்னு அதிகாரிகள் போய் கேட்பாங்கன்னு சொல்லி தானே உங்களோட ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை போய் மனு வாங்கினாங்கல்ல, அதை கொண்டு போய் வைகை ஆற்றுல போட்டாங்கல்ல. இப்போ இந்த மனு இப்போது அவங்க குறையே இன்னும் தீக்கலை. இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி நடக்க சொல்ல இவங்க வந்து இந்த பிரசாந்த் கிஷோர்கிட்ட ஒரு 280 கோடியை கொடுத்து அவர் எழுதி கொடுத்ததை துண்டு சீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு
ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்கே ஒரு மேடையை போட்டு அது ஒரு தின்ன மாதிரி அதில் ஏறி நின்று எல்லாரும் உங்கள் குறைய சொல்லுங்கள், நான் தீர்க்க வந்திருக்கேன், அடுத்து நான் தான் ஆட்சிக்கு வர போகிறேன், இதை பாரு ஒரு பொட்டி, இந்த பொட்டியில் பாரு ஒரு தொண்டி, அந்த தொண்டியில் நீங்கள் எழுதி போடுங்க, அதை போட்ட உடனே நான் பாரு ஒரு பூட்டு வச்சுருக்கேன், அந்த பூட்டு அதில் பாரு ஒரு சாவி, அந்த சாவியை பூட்டு அதை ஏதோன்னு என் பாக்கெட்டில் போட்டுப்பேன், ஆட்சிக்கு வந்த 100 நாளில் அதெல்லாம் தீர்த்துருவேன்னு சொன்னார்ல, அது எங்கே போச்சு? அந்த திட்டத்தில் இவங்க வாங்கின மனுக்களில் நடவடிக்கை எடுத்திருந்தா ஏன் இந்த ஆட்சி மக்கள் வந்து இவர் உங்களோட ஸ்டாலினில் வந்து புகார் தர போகிறாங்க? அது செய்யலன்னு தானே இதில் கொடுத்தாங்க. சரி, இந்த புகாரை செய்யாத இப்போ என்னத்துக்கு புதுசாக கனவு? நீ சொன்னதையே செய்யலை, மக்களுடைய குறைகள் கேட்டு நீ வாங்கின மனுக்களே செய்யலை, இப்போ என்ன மக்கள் எதிர்பார்க்குற கனவு செய்வோன்னு சொன்னால் இது உண்மையில் இன்னைக்கு முதலமைச்சர் தான் ஒரு சுயநினைவு இல்லாத இருக்கிறாரோன்னு ஒரு சந்தேகம் வருதுன்னா, அந்த கூட இருக்கிற அதிகாரிங்க, அவங்களுக்கு திட்டம் போட்டு கொடுக்குற முட்டாளுங்க, அவங்க வியூக வகுப்பாளர்கள்லாம் இவ்வளோ ஒரு கேவலமானவனாக இருப்பானா? எவனுக்காவது ஏன் அப்படி சொல்றீங்க சார்? யாருக்காவது ஏங்க, இப்போ இன்னும் ஒரு மாசத்துல கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும், தேர்தல் நடக்க போகுது. இவங்க அந்த ஒரு மாசத்துல இந்த மனுவை வாங்கி என்ன பண்ணுவாங்க? நீங்க கொஞ்சமாவது மக்கள் யோசிக்க மாட்டாங்க. இவங்க போற டிராமா. நீங்க உங்களோட ஸ்டாலின்ல வாங்கின மனு எத்தனை மனுவை தீர்த்தாங்க, எத்தனை மனு போச்சு? நீங்க அப்போ அதனுடைய வேலை என்ன? அது அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னங்க? அதுக்கு நிதியை ஒதுக்க வேண்டியது இவங்க கொள்ளடிக்க வேண்டியது. அந்த திட்டம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து ஒரு திட்டம். நீங்க ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறதுல கூடங்க, ஒரே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினீங்கன்னா அது பளிச்சுன்னு தெரியும். நீங்கள் ஒரு செவுத்துல ஒரு 50 ஸ்டிக்கர் ஓட்டிங்கன்னா அது என்ன பார்ப்பாங்க, என்ன தெரியும்? அது மாதிரி இவங்க கொண்டு வந்த அந்த பேர் வச்சு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களே தவிர எந்த திட்டமாவது மக்கள் நினைவில் இருக்குமா? இவங்க ஏதாவது அதில் செஞ்ச ஒரே இப்போ ஒழுங்காக ஒன்றும் செய்ய வேணாங்க. அரசு அலுவலகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவங்கவுங்க கொடுக்குற ஜனங்க அவங்களுடைய முறையீடுகள் கொண்டு மனுவாக கொடுக்க சொல்லாத உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இவங்க இத்தனை திட்டம் கொண்டு வர வேண்டியதில்லை. அங்கே போய் அங்கே உரிய பணியாளர்கள் இல்லை, அவங்களுக்கு பணிச்சுமை, அரசுக்கு அந்த அலுவலகங்களில் போதுமான ஆட்கள் இல்லை, ஒரு சில இடங்களில் இருக்கிற அதிகாரிகள் செயல்படுறதில்லை. இப்படி இருக்கு. அதை தீர்த்தாவே மக்கள் அவங்கவுங்க பிரச்சனை இப்போ என்ன புதுசாக அது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றதுலேருந்து தாசில்தார் ஆஃபீஸ் போனால் இந்த வேலையெல்லாம் நடக்கும். அங்கே போய் 4 நாள் திரும்பி இதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன வீடு தேடி வாங்கிறது? நீங்கள் வீடு தேடி வாங்க ஒரு அலுவலகத்தில் வேலை சரியாக நடக்கலன்னு நம்ம என்ன செய்வோம்? அங்கே இருக்கிற கவுன்சிலர்கிட்ட சொல்லுவோம், அல்லது எம்எல்ஏ கிட்ட சொல்லுவோம், அமைச்சர்கள்கிட்ட. அதுக்கு தானே இவங்களை எலெக்ட் பண்ணுறாங்க. அதிகாரி வீட்டில் போய் வாங்கிறதுக்கு அலுவலகம் எதுக்கு? இது எல்லாமே அதாவது ஒரு புதுமையை செய்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் பின்னோக்கி கொண்டு போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அலுவலகத்தில் முறையாக வேலை நடந்தால் எப்படி குறை வரும்? இப்போ இந்த தெருவில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அலுவலகத்தில் போய் என்ன முறை என்ன, இங்கே பவர் கட் ஆகுதுன்னா இந்த மின்சார வாரிய அலுவலகத்தில் போய் பவர் கட் ஆகிடுச்சிங்க, ஃபீஸ் போச்சா என்னன்னு தெரியல, ஒயர் கட் ஆச்சான்னு தெரியல, பாருங்கன்னு சொன்னால் அவங்க பார்க்குறாங்க. இதுதானே நடைமுறை. நீ அங்கே ஆள் இல்லாத பூட்டி வச்சுட்டு எல்லாம் அவர் அந்த தெருவில் இருப்பார், போய் பாருங்க, அங்கே போய் அவர் குறை கேட்டுக்கிட்டு இருக்காரு, அங்கே போய் மணி எழுதி கொடுங்கன்னா இது என்ன பைத்தியக்காரதான? இல்லை, நீங்கள் இதை சரியாக செஞ்சுட்டு அதை மீறி ஒரு சில குறைகள் வந்தால் அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க, அதுக்கு தானே கவுன்சிலர் இருக்காங்க, அதுக்கு தானே எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதுக்கு தானே அமைச்சர்கள் இருக்காங்க. அதிகாரி அங்கே அலுவலர் நகரத்தில் அந்த 8 மணி நேரத்தில் உட்காந்து வேலை செய்கிறதே நம்ம ஆளுங்க அபூர்வம். அது கேன்டீனில் பாதி இதுவில் பாதின்ட்டு போயிடுவாங்க. நீ அவங்கள போய் மனு வாங்க போன்னு சொன்னால் இங்கே சீட்டு காலியாக இருந்ததுன்னா யாராவது போய் புகார் கொடுக்க சொல்ல யார் இருக்காங்க? நீ அதுக்கு தனியாக ஆட்கள் போட்டு புதுசாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அவங்கள அந்த பணியில் ஈடுபடுத்தினீங்கன்னா அது கூட நம்ம ஏற்றுக்க முடியும்.
ஆனால் இங்கே இருக்கிறவனை போய் இங்கே சீட்டை காலியாக வச்சுட்டு செய்ய வேண்டிய ரொட்டீன் வேலையை செய்ய விடாமல் அவங்கள கொண்டு போய் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு கண் துடைப்புக்காகவும் ஏமாற்றத்துக்காகவும், எப்படி தேர்தல் நேரத்தில் 525 வாக்குறுதிகளை கொடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்களோ, அதையே இவங்க பிடிச்சிக்கிட்டு அந்த அன்னைக்கு 280 கோடி வாங்கிட்டு பிரசாந்த் கிஷோர் போட்டு கொடுத்த திட்டம்லாம் இவங்களுக்கு வெற்றி ஆகிடுச்சு, அதனால் ஆட்சிக்கு வந்துட்டேன்னு நினச்சிட்டு இதே மாதிரி வீக வகுப்பாளர்கள்லாம் அவங்க மருமகனை வச்சுக்கிட்டு அந்த பெண் நிறுவனத்தை வச்சுக்கிட்டு இவங்க எந்த திட்டங்கள்லாம் இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு 6 நிறுவனங்கள் அவங்களுக்கு அந்த வீக வகுப்பு அது கூட பாருங்கள், இந்த ஆத்தமட்டாதவனுக்கு 68 நேரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நிறுவனம் வைத்து கொடுக்கறதில்ல, 6 நிறுவனம் எல்லா நிறுவனத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ஒரு நிறுவனம் உங்களோட ஸ்டாலின் சொன்னாங்கன்னா இது நல்லா இருக்கு இதை போடுன்றாங்க, அடுத்து இன்னொருத்தர் வந்து கனவுகளோட நீங்கள்னா அதுக்கு இந்த மாதிரி சொல்கிறோம். முதல்வன் அப்படின்ற திட்டமும் கொண்டு வந்தாங்க, நான் முதல்வர் அது என்ன பொருள், அப்புறம் வேற நிறைய கொண்டு வந்தாங்க. அது ஒன்று இப்போ வந்து மடிக்கணினி கொடுக்கறதா இருக்கட்டும், இப்போ வந்து 3000 பொங்கலுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி நல்லதுன்னு சொல்லுவீங்க நீங்கள்? மடிக்கணினி புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்தாங்க, ஆண்டுதோறும் கொடுத்துருக்கோம். அது +1 +2 படிக்கின்ற மாணவிகள் அந்த நிலையிலே கொடுத்துருக்காங்க, கல்லூரிக்கு போன முதல் ஆண்டு மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் சாவர காலத்தில் சங்கரன் அவன் படிச்சுட்டு வெளியே வந்த பிறகு அவன் கணினி வச்சுட்டு என்ன பண்ணுவான்? நீங்கள் இப்போ கூட முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க படிப்பாங்க, படிக்கிறதுக்கு அது பயன்படும், அவங்க கல்விக்கினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படும். அவங்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து படிச்சுட்டு வெளியே வர சொல்ல கையில் கொடுத்தோன்னா என்ன, அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்காது, இவங்களுக்கு ஓட்டு இருக்குது. இவங்க வயசு வந்து 21 ஆயிடுச்சு, அதனால் அவங்க ஓட்டு போடுற தகுதி வந்துருச்சு, அவங்களுக்கு அந்த தகுதி வரல, அதனால் அவங்களுக்கு கொடுக்கல. இவங்க வந்து மாணவர்களுக்கு கொடுத்துருந்தா படிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, படித்து முடித்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா ஓட்டுக்காக கொடுக்குறாங்கன்னு தானே அர்த்தம். அதே மாதிரி இந்த 3000 ரூபா பொங்கலுக்கு கொடுக்குறதா சொன்னீங்களே, அது எப்போ கொடுக்கணும்? நீங்கள் 3 வருஷம் ஏன் கொடுக்கல? அன்னைக்கு கொரோனாவில் கடுமையான இந்தியா மட்டும் இல்லை உலகமே என்ன நடக்கும், அது எந்த வகையில் வரும், அதில் காற்றுல வருமா தண்ணியில் வருமானு தெரியாத ஒரு பதட்டமான சூழ்நிலையில் உலகம் இருந்த நேரத்திலேயே கடுமையான அந்த கொரோனாவை எதிர்த்து தமிழ்நாடு போராட்டம் சொல்ல புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து அந்த கொரோனாவிலிருந்து அரசு ஊழியர்கள்லேருந்து ஆசிரியர்லேருந்து எல்லாருக்கும் முழுமையான சம்பளம் கொடுத்து அவங்க வேலையே செய்யாமல் சம்பளம் கொடுத்தோம். அந்த இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கொடுக்கல, தமிழ்நாட்டில் எடப்பாடியார் கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த மாணவர்கள் ஆல் பாஸ் போட்டு அவங்களுக்கும் எந்த இதுவும் இல்லாமல் பண்ணார். அதே மாதிரி அம்மா உணவு வழியாக எந்த சாதாரண மக்களுக்கு தேவையான உணவு விலையே இல்லாமல் கிடைச்சிது. எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மக்களுக்கு அந்த கொரோனாவினுடைய தாக்கத்திலிருந்து மக்களுக்கு எந்த கஷ்டத்தையும் தராமல் உரிய சிகிச்சையும் தந்து தமிழ்நாட்டை காப்பாற்றினார். இந்தியாவிலேயே வந்து இறப்பு விகிதம் உலகம் முழுவதும் அதிகமாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் இறப்பு விகிதம் 1.5 என்ற ரேஷியோவில் நிறுத்தினார். அந்த ரேஷியோவை பார்த்திங்கன்னா சாதாரண நாளில் கூட அந்த ரேஷியோ இருக்கும். அந்த ரேஷியோவை தாண்டி இந்த கொரோனாவினால் உயிரிழப்பு இல்லைன்ற அளவுக்கு சுகாதாரத்துறையில் சாதனை படைச்சு அந்த கொரோனாவை எதிர்கொண்டு வெற்றி கொண்டோம். அப்படி வெற்றி கொண்டதுக்கு பிறகு பொங்கல் வந்தது. இவ்வளவும் செஞ்சு அவங்களுக்கு வேலையே செய்யாத சம்பளம் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி அதுக்கு பிறகு ரேஷன் கடையில் விலையே இல்லாமல் அரிசி கொடுத்து பொருட்கள் கொடுத்து இவ்வளவும் செஞ்ச எடப்பாடியார் அந்த ஆண்டு பொங்கல் வந்த உடனே 2500 ரூபா கொடுத்தாரு. பொங்கலை கொண்டாடுறதுக்கு தமிழ் மக்களுடைய பாரம்பரிய அந்த பொங்கல் கொண்டாடப்பட வேண்டுன்றதுக்காக தமிழர்கள் எப்பவுமே பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோன்றதுக்காக அவங்களுக்கு இந்த கொரோனானால் எந்த வருமானமும் இல்லாமல் இருக்காங்கன்னு 2500 ரூபா கொடுத்தாரு. அப்போ இதே ஸ்டாலின் என்ன சொன்னார், 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1500 ரூபா போட்டு 5000 ரூபா கொடுக்கணுன்னாரு. அது என்ன கிடைக்கும், 2000ல் 1500 போட்டால் 5000. அப்போ இப்போ சமூக ஊடகங்கள்லாம் அது ஒரு பெரிய விவாத பொருளாக கூட வந்தது. ஆக சொன்னவர் அதுதான் இப்போது சரி மக்கள் என்ன நினைச்சாங்க, சரி இவங்களையே வந்து 2500 கொடுக்க சொல்கிறாரு, இவர் வந்து 5000 இப்போவே தர சொல்கிறாரு, இவர் வந்து 6000 தருவார்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இவர் 3 வருஷம் கொடுத்தாரா? 3 வருஷம் கொடுக்கல. இப்போது எடப்பாடியார் என்ன சொன்னார், போன மாதத்துலேருந்தே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், பொதுக்கூட்டங்களில் பேசும்போது தெளிவாக சொன்னார்,
நீங்கள் எங்கள் ஆட்சியில் 5000 கொடுக்குன்னு சொல்லி கேட்டீங்க. கொரோனாவில் அவ்வளோ பாதிப்புக்கு அப்புறம் நான் கொடுத்தேன். 2500 கொடுத்ததையே நீங்கள் வந்து 5000 ரூபா கொடுக்க வேண்டியதானேன்னு கேட்டீங்க. சரி, அடுத்து நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, என்ன கொடுத்தீங்க? சரி, போனது போட்டுனா இப்போ இதோட நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க, கடைசி நேரத்துலையாவது ஒரு 5000 கொடுத்து அந்த சொன்னதையாவது காப்பாற்றுங்கன்னாரு. அதுக்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் இவங்களுடைய இதுவெல்லாம் திரட்டி கிரட்டி என்னவோ பண்ணி 3000 கொடுக்குறாரு. இப்போ கூட 5000 கொடுக்க மனசு வரல. அதனால அவங்க இது வந்து எடப்பாடியார் இதை வந்து 5000 கொடுன்னு சொல்லி ஒரு பிரச்சனையாக்கிட்டாரு, இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சே, நம்ம ஏமாற்ற முடியாதுன்னு தான் கொடுக்குறாங்களே ஒழிய இப்போ கூட அவங்க மக்கள் பொங்கலுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. இது தேர்தல் நேரம், இது ஏமாத்தினா ஜனங்க வந்து தேர்தலில் தங்களுடைய எதிர்ப்பை காட்டிடுவாங்கன்றதுக்காக இன்றைக்கி அதை தந்திருக்காங்க. அதனால் எதையுமே வந்து மக்களுக்காக ஒரு நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சித் தலைவி அம்மா காலத்துலேயும் சரி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்துலேயும் சரி, ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிக்குதுன்னா அந்த திட்டம் யாருக்காக அறிவிக்கப்படுகிறதோ அந்த பயனாளிகள் அனைவருக்குமான திட்டமாக இருக்கும். அந்த கடைகோடியில் இருக்கின்ற அந்த பயனாளிக்கு அந்த திட்டம் போய் சேரணுன்ற நோக்கத்தோடு அந்த திட்டத்தை அறிவிப்பாங்க. அந்த திட்டம் போய் சேர்ந்து தான் கண்காணிப்பாங்க. அதுதான் புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலையும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் காலத்திலும் நடந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குது? நீங்கள் சத்துணவு திட்டம்னு அறிவித்தாருன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த சத்துணவு போட்டாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அறிவித்த திட்டங்கள் எல்லா திட்டமும் அறிவித்த உடனே அந்த திட்டம் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. இன்றைக்கி நாட்டில் மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்கன்ற திட்டத்தை அறிவித்தாங்க, எல்லாம் ஒரு வீடு தவறாமல் போய் சேர்ந்ததா இல்லையா? புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்த திட்டங்கள் இன்னைக்கு 7.5 விழுக்காடு நீட்டு பாதிப்புலேருந்து மீட்க சொல்ல அந்த திட்டம் எல்லா கிராமத்தில் அரசு பணியில் பண்ண ஒரு அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாத வீட்டு குழந்தை கூட இன்றைக்கி அந்த திட்டத்தில் போய் பலன் பெற்றுதா இல்லையா? எந்த பாகுபாடும் இல்லாத அந்த திட்டம் எல்லாத்துக்கும் கிடைச்சதா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம சொன்னோம்னா அது நீண்டுக்கிட்டே போகும். எல்லா திட்டமும் போய் சேர்ந்தது. ஆனால் இவங்க அறிவிக்கிற திட்டம் எதையாவது போய் எல்லாருக்குமான திட்டமாக இருக்கா? அது எல்லாருக்கும் போய் சேருதா? ஒரு திட்டத்தை போய் சேர்ந்துருந்தா அதே திட்டத்தை வேற பேரில் அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? நீங்கள் உங்கள் ஆட்சி நீங்கள் அறிவிக்கிறீங்க, அது போய் சேரலன்னா நீங்கள் ஒன்று வேணாம். இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை அறிவிக்க சொல்ல ஒரே நாள் உத்தரவு போட்டார். தமிழ்நாடு முழுவதும் அந்த சத்துணவு கூடங்கள் உருவாக்கப்பட்டு ஒரு உத்தரவு போட்ட உடனே எல்லாம் நடைமுறைக்கு வந்ததா இல்லையா? அதுக்குரிய அமைப்பாளர்கள் 2 உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டு விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்சிது. அந்த திட்டத்தின் பலனா ஒரு வகையில் மாணவர்களுடைய பசியாற்றுகின்ற திட்டமாக இருந்தாலும் இன்னொரு வகையில் அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை தர்ற திட்டமாகவும் அந்த திட்டம் கிடைச்சிது. ஆனால் இவர் இந்த காலை உணவு திட்டம்னு ஒன்று அறிவித்தார்ல, அது பெரிய சாதனையாக கனடாவில் கேட்டாங்க, காஷ்மீரத்தில் பார்த்தாங்கன்னு சொல்லி கதை விட்டுட்ருக்கானுங்கல்ல. அந்த திட்டத்தை அறிவித்தப்போ முதல்ல என்ன சொன்னார்? ஏற்கனவே இது புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது இங்கே ஒரு அறக்கட்டளை வழியாக இந்த திட்டத்தை காலை உணவு திட்டத்தை அமுல்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய சமையல் கூடத்தை உருவாக்குறதுக்கு அடிக்கல் நாட்டி அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அது தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருந்தால் அதை பெரிய அளவில் சரியாக செஞ்சுருப்போம். ஆனால் அந்த திட்டத்தை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ஏதோ ஒன்று இவர் எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஒட்டுறது மாதிரி ஒட்டிட்டு வந்தார். அந்த திட்டத்தை கூட என்ன பண்ணார்? முதல்ல அரசு பள்ளி சென்னை நகரத்தில் ஆரம்பித்தார். அப்புறம் சென்னை வேறொரு மாவட்டத்தில் போய் ஆரம்பிக்கிறேன், அங்கே ஆரம்பிக்கிறேன். அப்புறம் தனியார் பள்ளிகளுக்கு ஒரு 5 வாட்டி அதுக்கே தொடக்க விழா நடத்தினார்ல. இது ஒரு திட்டமாக? ஒரு திட்டம்னா அரசாங்கம் அறிவித்தா இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் போய் கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குல்ல. இவர் இன்னைக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே என்ன சொன்னார்? பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 எங்கே கொடுத்தாங்க? அன்னைக்கு சொன்னது என்ன? குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் 1000 தரேன் நீங்கள். ஆனால் ஆட்சிக்கு தரல. கேட்டால் நான் சில்லறை மாற்றிட்டு இருக்கேன்னு துரைமுருகன் சொன்னார்.
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது, நம்முடைய நிதிநிலை அதுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னார். ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு இது முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் தொடர்ந்து நீங்கள் சொன்னீங்களே, சொல்லி மக்கள் வாக்களித்தாங்களே, இதை ஏன் செய்யலைன்னு கேட்டதுக்கு பிறகு தொடர்ந்து எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள்லாம் இதை வந்து ஒரு கேள்விகளை கேட்டதுக்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் 28 மாதம் கழித்து அதை வந்து செயல்படுத்துகிறேன்னு சொல்லி, சரி 28 மாதம் கழிச்சாவது செயல்படுத்துகிற சொல்கிறாங்களேன்னு நினச்சோம். ஆனால் என்ன பண்ணாங்க, தகுதியுள்ள தாய்மார்கள் என்று இவங்க வந்து ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நம்முடைய தாய்மாருக்கு இவன் வந்து அரசு அதிகாரிகள் வந்து தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறான்னா இது என்ன மனநிலை? ஒரு குடும்ப அட்டைனா குடும்ப தலைவின்னு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதில் அவங்களுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லைன்னா என்ன பொருள்? இப்போது நீங்கள் அது கேட்டால் வந்து இவங்க அரசு பணியில் ஒரு நகராட்சியில் ஒரு காவலரில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஒரு கடைநிலை ஊழியராகவோ இல்லை ஒரு சாதாரண நிலையிலையோ ஒப்பந்த ஊழியராகவோ இருக்கிறாரு. அவருக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்க? அவர் இருந்தால் அவங்க குடும்பத்தில் வந்து யாருக்குமே கிடைக்காதுன்னு சொன்னால் இது என்ன? அப்போ ஏன் நீங்கள் இதை வந்து முதல்லயே சொல்லியிருக்கணும்ல? அப்போ நீங்கள் அரசு பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் சொல்கிறீங்களா? அப்போ வந்து 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பெண்களுக்கும் தான் நீங்கள் அதில் இலவசமாக தரீங்க. ஒரு அடையாளம்னா ஒரு பெண்கள் இது. அதில் வேற ஸ்டாலின் உலகத்திலே இல்லாத அதிசய பிறவி. இவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து உதவித்தொகை இல்லை, உரிமை தொகை, பெண்களுடைய உரிமை தொகை. பெண்களுடைய உரிமை தொகைன்னா எல்லா பெண்களுக்கும் அந்த உரிமை இருக்கணுமா இல்லையா? நீ உதவித்தொகைன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அல்லது ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தர்றது உதவித்தொகை. உரிமை தொகைன்னா என்ன? பெண்ணா பிறந்த அத்தனை பேருக்கும், தமிழ்நாட்டில் பெண்ணா பிறந்த அத்தனை பேருக்கும் அந்த உரிமை இருக்கா இல்லையா? இவங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணுக்கு உரிமை இருக்கு உரிமை இல்லைன்னு முடிவெடுக்கிற அதிகாரம் உனக்கு யார் தந்தாங்க? அந்த குடும்பத்தில் அவங்க மூத்தவராக இருந்தால், அந்த குடும்ப தலைவியாக இருந்தால் அவங்க குடும்பத்து அவங்க கொடுத்துட்டு போகணுமா? நீ உனக்கு அந்த உரிமை இல்லை, நீ குடும்ப தலைவி இல்லை. இப்படி அதாவது மக்களை பாகுபாடுபடுத்தி மக்களை இவங்க அதை நேரடியாக சொல்லிட்டு போங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு அல்லது திமுக கூட்டணி கட்சி சார்ந்தவங்களுக்கு திமுக கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுப்போம் அல்லது நாங்கள் சொல்கிறவங்களுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு போவோம். அது சொல்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அதனால் இவங்க தகுதியை நிர்ணயிக்கிறாங்க. நான் திமுக ஓட்டு போடுறது தான் தகுதியா? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.